பாத்திபா ஒரே நிமிஷம் இது ஒரே நிமிஷம் 1000 12th மேன் யாராவது இருக்காங்களாடா இல்ல முருகன் பேர் இதுல ஆடே ஆகல அதுக்காக தான் கேக்குறேன் எழுதி இருக்கிறது இல்லப்பா கிரிக் ஆப்ல இல்லாம இருக்கு அவர் நம்பர் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு பேட்டில் இது முருகன் டு ஹரிஷ் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முருகன் அண்ணா மச்சி அண்ணா பேச ஆரம்பிச்சிட்டாரு முருகனா விநாயகன ஃபுல் சப்போர்ட் உனக்கு சூப்பர் மச்சி ஆமாம் சேர் போட்டுக்கோங்க வாங்க விடுவாங்க ஷேக்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களே இல்லை அது ஜோக்கு ஆமாம் அண்ணா தூக்குத்தாரா பிரீமியர் லீக் ஒரு டீ-ஷர்ட் எல்லாருக்கும் டீ-ஷர்ட் எடுத்து குடிங்க ஆமா டீ-ஷர்ட் நம்ம தர மாட்டோம் நவீனே நெக்ஸ்ட் ஒரு கேன்ஸ் எடுத்துறீங்க நான் தான் பண்றேன் சூப்பரா ஒரு டீ-ஷர்ட் அடுத்த பேட்ச் தானா விக்னேஷ் யூவி எப்படியோ நீங்க பெருமாள் இவன் என்ன கப்பலுக்கு போலியா நீ டேய் போன் இங்க இருக்குடா தம்பி இது ஒரு நல்ல பேட்டில் தான் முருகன் டு பெருமாள் முருகன் சாமி வின் பண்ணுதா பெருமாள் சாமி வின் பண்ணுதான்னு பார்ப்போம் செகண்ட் லைன் விஜய் ப்ரோ கோபால்ண்ணா நீங்க ஏன் அப்படி கோபால்ண்ணா ஆர்கனைசரா கூட இரு தள்ளி போ ஆஹா வாட் a shot from பெருமாள் சனிக்கிழமைல பெருமாள் தான் சரிப்பா இங்க இருக்கோம்டா நாங்க எங்கேயோ பார்த்து கொடுக்குற நல்ல ஒரு பிக்அப் ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பெருமாள் ஆஹா இது ஒரு நல்ல ஷாட் கவர்ஸ் மேல பவுண்டரியா இல்ல 2 ரன் தான் நாங்களே பார்த்துட்டோம் 2 ரன் தான் நல்ல ஒரு ஷாட் பட் ஆனா இது டாட் பால் லைன் மேல கால் வச்சிட்ட அப்புறம் தட்டான்ட்டீங்களா இல்ல ஏறங்க என்ன தெரியுமா லெக் பை ஓவரா ஒரு பால் இருக்கா ஓகே ஓவர் 4 பால் தான் போடுறாங்க அப்புறம் நோ பால்ல போடுவீங்க நோ பால்ல போட்டா லெக் பை சாரி ப்ரோ இது ஓகே சாரி இங்க பாருங்க 0.5 இருக்குல ஓகே இங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட்ல ஒரு ரன் ஓடிட்டாங்க ஓவர் பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 10 ரன் ஆடிருக்காங்க ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10 ஒரு விக்கெட்
ரெண்டு டீமுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பேட்டில் தான். பவர் பிளே ரெண்டு பேருமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்ல ஒரு ரன் ஆடிருக்காங்க. 10 ரன். அடுத்த ஓவரை போட வரவர் யாருப்பா? கண்ணா. கண்ணா செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. கண்ணா. கண்ணா டு சாண்டி. ஏய், இதெல்லாம் நியூசிலாண்டா இல்லை பிஎஃப்சிசியா? எல்லாம் உள்ள நிற்கிறீங்க. நித்தே லேடிஸாக பிறக்க வேண்டியதுடா நீ. ஒன்றுடா. நல்ல ஒரு பிளே. குட் கால் ஃப்ரம் த நான் ஸ்ட்ரைக்கர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணா. நல்ல ஒரு ஃபேஸ்ல போடுறான்ப்பா கண்ணா. அடுத்தடுத்த டாட் பால். Wide. கண்ணா அம்பையர் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத கண்ணா. கரெக்டாக கொடுப்பாங்க. நல்ல ஒரு டாட் பால். நல்ல ஒரு போலிங் போட்டுட்டு இருக்காங்க நியூசிலாந்து. தொடர்ந்து 3 டாட் பாலை போட்டு அடுத்த ஒரு விக்கெட்டை கிளைம் பண்ணிருக்காங்க. அது ஒரு பிக் ஹிட்டரோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சாண்டி. அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? கோலா. ஜாக்கப் நோ. ஆமா கலைனா இப்ப மேட்ச் பாருங்க. பவுண்டரி போன மாதிரி நின்று அதான் அதனால தான் அவுட் ஆனேன். அதனால தான் நின்று அதனால தான் நின்று ஒரே போயிடுச்சு. ஏய் அது 2 ரன்ரா. அடுத்த பேட்ஸ்மேன் கோலா. ஆஹா நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஒரு ரன். பேக் டு த ஸ்ட்ரைக் பெருமாள். கப்பல்ல விளாடுறாங்கன்னு தெரியல, பிராக்டிஸ் பண்றாங்க நினைக்கிறேன். ரீல்ஸ் எல்லாம் போடுறா டே அப்பனா. அதான் சொன்ன பாத்தீங்களா, அவன் டேய் ஷிப்ல பிராக்டிஸ் பண்றியா? 6 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. 2 விக்கெட். 2 டீமுக்குமே இது வந்து கரெக்டான ஒரு பேட்டில் தான். 2 பேருமே
பவர் பிளே ரெண்டு டீமுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டும் எடுத்திருக்காங்க, ரன்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஓவரை போட வந்திருக்காரு பிரேம். பிரேம் 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 கடை போயிறாரு. பிரேம் ஆப்ல ஆட் பண்ணிருக்கீங்களா இல்லையாடா நேம? சுரேஷ் எஸ்ஜேல போடுங்க ப்ரோ. எஸ்ஜேல போடுங்க. இல்ல வெளில வந்துடலாம். எஸ்ஜேல போட்டுருவோம். எஸ்ஜே சுரேஷ். பிரேம் உன் நேம் இதுல இல்ல, அதனால சுரேஷ் எஸ்ஜேல போட்டுருவோம். ஓகேவா? எஸ்ஜே எங்க இருக்காரு? உள்ள இருக்கானா? பல்லியா ப்ரோ? இதுக்கப்புறம் உங்களை கேட்டுறோம். ஓகே சரி அவனுக்கு 2 ரன். சுரேஷ் வேற பேர் போட்டுடலாமா? 2 ரன். ரெண்டு போட்டுறேன். அப்புறம் அவனுக்கு வேற பேர் போட்டுக்கலாம். சென்சிபிளா விளையாடிட்டு இருக்காரு ஜாகப். 1 ரன்னா 2 ரன்னா? 1 ரன் தான். 1 ரன் தான். போர்ட்டர் போட்டுலாம் வந்து ஹேய் திரும்படா அம்மா கேட்டேன் ஆஹா நல்ல ஒரு டாட் பால். சூப்பரா போட்டுட்டு இருக்கான் பிரேம். பிபி பிரேம் டு பெருமாள். நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு பெருமாள். நல்ல ஒரு ஷாட். 6 கன்ஃபார்மா 6 கன்ஃபார்மா 6 எடுங்க பாருங்க. லைட்டான தோச்சிக்கலாம். நியூ பால் அந்த பால் அப்படியே தண்ணில போயிடுச்சு. நியூ பால். ஒரு சும்மா பேட்ஸ்மேன் டீமுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பெருமாள் பால் ஆஃப் த வேல தண்ணியில இருக்கு, பாக்குறீங்களா? ஓகே நியூ பால். நியூ பால் அங்க இருக்கு. உங்க டீம்ல அவரு குடுமானான்றாரு. ஏய் பால் தூக்கி போடுங்க. பால் ஈரமாயிச்சு ப்ரோ. ஓகே நியூ பால். கேட்டுக்கிறது நல்லது. அதான் கேட்டுக்கிறது நல்லது பட்னர். கேட்டுக்கிறது நல்லது. அவன் அதே அவுட் ஆயிட்டு போனா போட்டோம். பேட்ஸ்மேன் சூஸ் தான பால். நல்ல சூப்பரா விளையாடிட்டு இருக்காருப்பா பெருமாள். ஷிப்ல பிராக்டிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். 6 மாசம் ஷிப்ல ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுறோம். ஐயோ over. The over scored 29. After 3 overs scored 29 for 2 wickets. வேற யார் போன் மாத்தி கொடுக்குற? கோபால் என்ன மாத்தி கொடுக்குறானா போன் ஏதாவது? என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. உன் போன்ல அப்ப
அப்போ வேற யார் போனா என் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் கோபால் பரவாயில்லையா இடையில ஆயிடுச்சுன்னா சொல்றேன் அப்போ கூட அந்த ஆப் ஏத்தணுமா ஏய் ஒயிட்டி ஸ்கோரரை மாற்றி விடு நான் ஏத்துறேன் ஆனால் மிஷினில் விடா போலாம் வேணாம் போலாம் ஐயோ ரஜே போடுறான் அவங்க ஒரு பேரை கொண்டு விடு அவங்க வேற பேர் போடுறாங்க கட்டுறா கட்டுறா வேற யாராவது போட கேம் போடுறாங்க எஸ்ஜே பேர் வந்து பிரேமுக்கு போட்டு விட்டா பிரேம் நம்பர் இதுவா ட்ரக்ஸில் ஒய் கோபால் அதை போட்டு விடு கோபால் அந்த இதுல எங்க கோபால் அது இந்த இதுலயே போடு கோபால் கோபால் டாடா ஒயிட் ஒயிட் இப்போ பிரேமுக்கு போட்டு வேணா ஓவர் பிரேம் ஆட் பண்ணிட்டேன் சென்சிபிளா விளையாடிருக்காருப்பா பிரேம் ஆட் பண்ணிடுறா வைடு சிங்கிளா மாமு கோலா மாமு ஒரு ரன் நம்பர் சொல்லலாம் உண்டு இருடா இப்பதான் டவுன்லோடே பண்றேன் ஒரு ரெண்டு இந்த ஒரு ஓவர் மட்டும் இரு வெல் செட்டில்டு பேட்ஸ்மேனா உள்ள இருக்காரு பெரு மால் வெல்லா அதுவும் இங்க வா எப்படி மாத்துறேன்னு என்கிட்ட சொல்லு இங்க வா ஏத்து நல்ல ஒரு டாட் பால் இங்க செட்டிங்ஸ் இருக்கானா செட்டிங்ஸ்ல போனா கீழ வந்து சேஞ்ச் ஸ்கோரர் இருக்கா என்னது சேஞ்ச் ஸ்கோரர் ஆ இது கொடுத்துட்டு யாரோட நம்பர் இதுல சர்ச் பண்ணனா யார் நம்பர் மாத்தணுமோ பண்ணி சரி இரு ஒரே நிமிஷம் டவுன்லோட் மட்டும் ஆயிட்டோம் கிட்ட வந்துச்சு ஆறு ஒரு செட்டில்டா இருக்காப்ல பெருமாள் யார் போட்டு எவ்வளோ பிரேம் ஒரு 6 போச்சுல கயிறு கட்டி ஷிப்ல பிராக்டிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் அவன் ஷிப்ல டேய் சொன்ன மாதிரி அவன் 6 மாசம் கப்பல்ல இருக்கான்டா அதான் ஆடுவாங்க நான் உள்ள அதான் கயிறு கட்டி விட்டுறானுங்க போல கடலுக்குலாம் பால் போகாது எப்படியும் இப்போ எத்தனை பால் நான் தொலைப்பானுங்க நான் தொலையாதுனா நீ உள்ள வந்து உள்ள இவ்வளவு ஹைட் இருக்கும்னா அது அந்த பில்டிங் ஹைட் ஒரு 20 மாடி ஹைட் இருக்கும் அது உள்ள நீ கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா ஓபன் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் எப்படி சொல்றது ஷட்டில் பேட்மேன் கோட் இருக்குல அந்த மாதிரி நல்ல ஒரு ஷாட் கேட்சா கேட்ச் நல்ல ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எஸ்ஜே அவர் கிளைம் பண்ணியிருக்காரு அடுத்த பேட்ஸ்மேன் தேவா எல்லாம் என் நம்பர் போட்டு ஆட் பண்ணுமா கணேஷ்னா விசில் அடிக்க தெரியுமா எல்லாம் ரெடியாரு மொபைல் நம்பர் போடணுமா எங்க அண்ணா உள்ள வரப்போது அடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும் ஷிப்புக்குள்ள சுத்தி உனக்கு க்ளோஸ்டா இருக்கும் நீ எங்க அடிச்சாலும் என்ன ஆகும் உள்ள எப்படி இருக்கும்னு நானா உள்ளே போயிட்டு வந்தேன் லாஜிஸ்டிக்ல தான்டா வேலை செய்றேன் அவன் நான் இன்ஸ்டால்லாம் அவன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் முருகேஷ் அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது பெருமாள் நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் காட்ட மாட்டேன் பிளாக் பண்ணிட்டு பாரு அவனை ஓகே ஓகே பண்ண பார்த்து 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 பவுண்டரி வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓபன் பண்ணனே க்ளோஸ்ட் ஆப்னு வருது என்ல சப்போர்ட் ஆகுதா பாருங்க இல்ல வேற என்ன போடு இது ஓகே ஆகுதா பாப்போம் இல்ல வேற எதனா போட்டுக்கலாம் வந்துச்சு இப்படி வருது ஆஹா அடுத்த பாலுமே 6 அவன் சந்திச்ச 2 பாலுமே பவுண்டரியில போயிருக்கு ஆஃப்டர் 4 ஓவர் ஸ்கோர் 47 47
இந்த 4 overs ஸ்கோர் 47. அடிங்க அடிங்க, இன்னும் ரன்னு தேவை. எங்க அண்ணாவுக்கார போலிங் போட. நம்பர் மட்டுமா? பிரேக் மூக்கு அது ஹார்டா இருக்கும். அந்த பஞ்சு இல்லையே. அதை நான் தான் எடுத்துட்டேன். ஓகே வந்துட்டியா? நான் இந்த ஓவர் முடிஞ்சிட்டு பவுலர் போட்டேன்னு மாற்றி. ப்ரோ எங்கேயும் போகாது ப்ரோ. ரன் அவுட்லாம் கேட்பாங்க. அண்ணா ஒருத்தர் வராரு, பாய் காணோம். வண்டலூர் போயிடுறா. மணிகண்டன் அப்போதான் அனுப்புவாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிச்சா ஃபுல் அமௌண்ட் வந்துடும் பாருங்க. கன்ஃபார்ம் ஆகிடும். நான் ஆட் பண்ணிட்டேனா? அது அப்படியே அப்படியே அது தோடு மேலே இருக்கு பண்ணலாம். அது தோட இப்போ வராதுடா, இருடா ஒரு நிமிஷம். பிரேக் ஓவர். நான் என்ன நம்பர் போட்டு நான் லாகின் பண்ணேன்? 9941041345. நீ யாருக்கு பண்ணி விட்ட? 9941041345 கரெக்டாக ஆட் பண்ணேன். மேட்ச் கரெக்டாக வந்துச்சுல்ல. அப்புறம் இவருக்கு தான் லாகின் பண்ணார். அதுக்குள்ள ஒயிட் பால். முருகன் டு கோலா. முருகன் பேர் இல்லையா? நான் இது யாருக்கு போட்டீங்க? பாலாஜி போட்டு. ஒயிட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வாட் a ஷாட். கோலா ஒரு ரன் தான். அங்க பாக்கியான இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு ரன் தான். ஓகேண்ணா. நம்பர் சொல்ல ஒரு வாட்டி. 99410410414135. ப்ரோ லைவ் 384 பேர் பார்க்குறாங்க. நான் மாற்றி விட்டேன். நீ போனா இப்போ ஓகே கொடுக்கணுமா? நல்ல ஒரு ட்ரை, பிக் ஷாட்டுக்கான ட்ரை. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி பால்லாம் கரெக்டாக வந்துச்சா? ஒரு வைடு 2 சிங்கிளா? பெரிய ஷாட்டுக்கான முயற்சி நாகராஜ் கிட்ட இருந்து. ஆனா ஒரே ரன் தான். அங்க ஒரு நல்ல ஃபீல்டர் இருக்காப்ல. மூணு பால் இன்னும் ஒரு ஓவர்ல இருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சா? காஸ்ட்லி டிராப். 2 ரன்னு. 2 ரன்னு. இது இந்த விக்கெட் எவ்வளவு பெரிய காஸ்ட்லின்றது கொஞ்ச நேரத்தில் தெரியும் யுவராஜ்.
ஒன் மேன் ஷோ காட்டுறதுக்காகவே இடுப்பில் கை வச்சு நிற்கிறான். வில் பால் நல்ல பால் போட்டிருக்காரு. டாட் போயிடலாம் போல. பேட்டா லெக் பையா பேட் பேட் ஒரு ரன். எண்ட் ஆஃப் 5 ஓவர் ஸ்கோர் 54. அடுத்த மேட்சுக்கான டாஸ் டைம். யார் இருக்குண்ணா? இந்தியாக்கா? இந்தியா விசஸ் நெதர்லாந்து டாஸ் டைம். வந்துருங்க 54ண்ணா. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 54. ஜூஸ்லாம் வாங்கிட்டு அதோட பேலன்ஸை தான் இப்போ உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காப்புல. புரியுதா? அடுத்த மேட்ச் ஜெயிச்சா ஃபுல் அமௌண்ட் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து நன்றுங்கடா. ஆஹா, இதுவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் ஆகுமா? கேட்ச். காஸ்ட்லி விக்கெட். காஸ்ட்லி விக்கெட்டை எடுத்துட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? யாரு 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 யாரு? ரமேஷ். ரமேஷ் ரமேஷ் ராஜு. அது இருக்கு பாருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ரமேஷ் ராஜு. ரமேஷ் அந்த மேட்ச் பார்க்கறதுன்னு ரசல் கட்ட வந்துட்டான். ஆஹா, நல்ல ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்கு. பால் கண்ணா கிட்ட இருந்து ஆர்கனைசர் சைட்ல இருந்து அப்டேட் பா. இந்தியா விசஸ் நெதர்லாந்து கேப்டன் நீங்க வந்துட்டா நல்லா இருக்கும். ஒரு ஃபீல்டர் உள்ள வச்சிடணும். அதுதான் நீங்க பண்ணணும். உள்ள நீங்க அம்பையரை புஷ் பண்ணே நீங்க வச்சீங்களேன் அவன் வச்சிருவாங்க. நீங்க அம்பையர் வெளில என்ன வேணாப்பா எனக்கு வேணா சொல்லிடுறேன். நான் 2 பேர் நான் எடுத்துருப்பேன். கேஎன்சிஎல்ல நிக்க வச்ச அம்பையரை வர வச்சுட்டு இருப்பேன். 1200 போனாங்க சாப்பாடோட. சாப்பாடோட இல்லை, சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுவுமே பேச முடியாது. நான் அவங்க எல்லாமே கூப்பிட்டு நிற்க வச்சா எதுவுமே பேச முடியாது. 2 ரன்னு. இன்னும் நிறைய மேட்ச் லைட்ஸுக்கு வரணும். லைட்ஸுக்கு வர சொல்லிட்டோமோ வர சொல்லிட்டோம்னா வர சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு ட்ரை ரிவர்ஸ்ல. பட் ஆனா ஸ்விங் அண்ட் மிஸ். இன்னும் 14 மேட்ச் இருக்கும். 4வது மேட்ச் பண்ணிருக்கோம். நம்ம 14 மேட்ச் இருந்தாங்க. மொத்தம் 17 மேட்ச் வரும். 8 12 அது 15 மேட்ச். After 6 overs, score 57 for 4.
இதில் நாங்களும் பிரீமியர் லீக் நீ போயிடுது கேட்குறேன் நைட்டு வரான்னு கேட்குறேன் நைட்டு அதே பண்ணினா செகண்ட் அப்பதான் உயிரே வச்சு செத்து பண்ண மாதிரி உட்காந்து இது கோயிலம்பாக்கம் பிரீமியர் லீக் அம்பையர் வரியா சாயந்தரம் இன்னைக்கு சாயந்தரம்டா சாயந்தரம் ஒரு 5:30 இல்லை அங்கே மேட்ச் முடிச்சுட்டு கூட வந்துரு இல்லை டே அண்ட் நைட் தான் இப்போ டே போயினுக்குது அம்பையர் யாருமே இல்லை இங்கேருந்து யாருமே அவங்க கூப்பிட்டவங்க வரல யாருமே இப்போ என்னை கேட்க சொன்னாங்க நான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறேன் எத்தனை மேட்ச் தான் வரும் சாயந்தரத்துலேருந்துன்னா ஒரு 7 மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும்டா பார்த்துட்டு கூப்பிடு இன்னொருத்தர் இன்னொருத்தர் 2 பேரா நீ இன்னொருத்தர் ஆஹா 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 பால் தண்ணில போயிடுச்சு நியூ பால் கட்டி விடலாம் இருக்க பாலங்க இல்ல இல்ல இருக்குது பால் ஒரு பால் கையில வச்சிராங்களே 2 பால் கொடுத்தாங்க அதே பால் தான் கோலா என்ன செக் பண்ணாலும் அதே பால் தான் எங்கண்ணா இருக்க அம்பையர் தான் எங்க பார்த்துருக்கீங்க சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 5:30 வர முடியும் என்னங்கிறீங்க நான் கூட ஓகே தான் பிரச்சனை இல்லை ஆனால் வர முடியுமா ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது தான் 7 மேட்ச்ண்ணா 7 மேட்ச் ஏன்னா டே நைட்ண்ணா அது டே ஆடின்னு இருக்காங்க கோயிலம்பாக்கம் பிரீமியர் லீக் டே ஆடின்னு இருக்கிறாங்க ஆர்கனைசர் சைட்லேருந்து 2 பேர் மாறி பார்த்து இருக்கு அவங்க டீம்லேயே இருக்கிறாங்க அப்படியே கண்டினியூ ஆனா டேலேருந்து அப்படியே நைட்டு காலைல அப்படி இல்லை 7 மேட்ச்ண்ணா 6 மணிலேருந்து கணக்கு வச்சுண்ணா 7 மேட்ச்ண்ணா பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்களா இவனை அது லெஃப்ட் சுரேஷ் வர சொல்லிக்கிறேன் அவனும் பார்த்துட்டு சொல்கிறான் நிற்கிறான் அவன் கூட சேர்ந்து இன்னொருத்தர் யாராவது ஒருத்தருக்கு கேள்றா அப்படின்னு இருக்கான் அப்படி சப்போஸ் அவன் சொல்லிட்டானா விட்டுறான் உங்களா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்துட்டு சரிண்ணா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் ஆனால் டாட் பால் அதான் என்னன்னு தெரியலையாண்ணா வீட்ல போட்டாலும் குடுக்கணும்னா எங்க போட்டானா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இதுவும் ஆனா டாட் பால் அண்ணன் புது மாப்பிள்ளை மாதிரி ஃபுல்லா டேட்ஸா சாப்பிட்டு இருக்காப்புல நாங்க தானே அதை சாப்பிடணும் நீ சாப்பிட்டுக்கிறீங்களா கரெக்டான கேள்விப்பா நாங்க சாப்பிட வேண்டியதான் நீ சாப்பிட்டு இதுவும் விக்கெட் விக்கெட் ஏய் தேவா எங்க அண்ணா அனுப்புடா ஃப்ரண்ட்ல கீழ இருக்குது ஓவரா ஓவர் எண்ட் ஆஃப் 7 ஸ்கோர் 63 1000க்கே பத்தாதே நான் அர்ஜுனா ஃபாஸ்டா ஒரு ஓவர் தான் கோபால் டிரைவர் சீட் கீழ இல்லையா கோபால் டோர் ஓபன் பண்ணு கோபால் டிரைவர் சீட் கீழ இருக்குது பாரு கோபால் தானா தரனா டிரைவர் ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் அதுவே பார்க்கல இருக்குடா போங்க சாவி உள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஸ்கோர் போட்டு இருக்கோம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க சாப்பிடுங்க ஐயோ என்கிட்ட சொல்லவே இல்லையே ப்ரோ சரி வரேன் ப்ரோ நீங்க சாப்பிடுங்க செம்ம டைட்டான மேட்ச் ஆனா செம்ம டைட்டான மேட்ச் ஒரு 10 நிமிஷம் வரேன் ப்ரோ நீங்க சாப்பிடுங்க
நேரா தானே ஆடுவான் ஸ்ட்ராங்கா. அவன் உள்ள போட்டாப்புல கரெக்டா எடுத்துட்டான். போலாம். What a shot! Kola! Boundary! Yes, Jay. எஜ்ஜே வந்து பிரேம் தானே போட்டான். ஆமா. போறா. ஏய் எவ்வளவு நாடிடா ஜித்து வச்சோடா. டோர் லாக். சாவி வெச்சிருந்தாங்க. கோகுல் எடுத்துட்டாங்க. கோகுல் வைக்கிறேன். நான் எடுத்து வைக்கிறேன். அண்ணா விநாயகண்ணா என்கிட்ட கொடுங்க நான் வச்சிக்கிறேன். அங்க பாருங்க அவர் எப்படி சாப்பிட்டு இருக்காரு. நான் வச்சிரேன். பெரிய ஷாட் வேணும் முயற்சி, பட் ஆனா டாட் பால். லாஸ்ட் ஓவர். நெதர்லாந்து கேப்டன் மற்றும் இந்தியா கேப்டன். சாவி நீ தான் வாங்கி வைக்கணும் கோபால். நீ சாவியை பாயிட்டு நீ வை கோபால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் பைஸ்ல ஒரு ரன். பையா. வரல விடுங்க. டனி எங்க போற? கேன்சல் பண்ணோம்னா அண்டு கொடுங்க. அண்டு கொடுத்தா போயிடும். ஒரே சும்மா நைன்ல இருங்க. லாங்கா போன கூட முடியாது. கொடுத்துட்டு பை கொடுங்க. ஆமா எல்லாமே 60 62 தான். எல்லாமே 62 அது 68 59 60 வரைக்கும் ஆளெல்லாம் கட்ட முடியாது. நான் யாரையா நிக்க வைங்க. அப்பே நீங்க போறாங்க. அதான் அண்ணன் போட்டாரு பாரு. ஸ்லோவே போட்டாரு. நான் வந்து சுத்திட்டு நிக்கிறேன். அப்பதான் ஓடுறோம். தமிழ் சாப்பிட்டது நல்ல ஒரு டாட் பால். கோலா கிரீஸ் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் சாப்பிட்டது எடுத்துக்கோ. இன்னிங்ஸோட லாஸ்ட் 2. இதுல புடி தினேஷ். செவா டாஸ் பண்ணலாம். போய்டா இல்ல இல்ல. ரன் அவுட்டா விக்கெட்டா? காட்டா ரன் அவுட்டா? ரன் அவுட்டா? ரன் அவுட். 0. அது கிடையாதா? அண்ணா இதுக்கான இது அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? அதான் சதீஷ். ஒரு 2 சதீஷ்கிறாங்களா? டிஎஃப்சிசி. லாஸ்ட் பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். போல்ட். பரவாயில்ல லாஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான். Bold. End of 8 overs, score 68. Target for கார்த்தி கோகுல் வந்துட்டா வச்சிடலாம். சரி. டேய் மச்சி ஏன் கார் சாவி எங்க? 8 overs, score 68. Target for New Zealand 69. ஓகே நம்மளுக்கு தான் காசு நான் போய்டு. நான் அப்படியே சொல்லிட்டு வந்துறேன். டீசல் அந்த டீசர்ட்டோட போய்டு. நான் போட்டு நாங்க வந்து கொடுங்க. இல்ல வீட்ல நான் அதனால தான் தெரியும் நீங்க இருக்கிறவங்க எல்லாம் இது பண்ணுவீங்கன்னு. அதனால தான் காலையிலே பூசிட்டு வந்துருது. அது சாயந்தரம் வரையும் இருக்கும். சாயந்தரம் வரையும் இருக்கும். இல்ல எந்த இருக்குது அதெல்லாம் தான் பாக்குறேன். Next match, toss time. India versus Netherlands. எங்க டீம் கேப்டன் வந்துட்டாப்ல. நெதர்லாந்து டீம் கேப்டன் இப்போ உடனே கூப்பிடுங்க. அவர் இல்லை அவன் இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. பட்டு நான் டீம் மெம்பராக மாட்டுவேன். நெதர்லாந்து டீம் கேப்டன் டாஸ் போட வந்துட்டாங்க பண்ணாண்ணா. நெதர்லாந்து வந்துட்டாங்க பண்ணாண்ணா. அதோ பாருண்ணா. நெதர்லாந்து டீம் கேப்டன்
மிஸ்டர் சரவணன் வெர்சஸ் கலை. சூப்பர் தலைவா. கூலிங்னா வாங்கி தருவாரு. எல்லாரும் வாட்டர் பாட்டில் வாங்கி வராங்க. நீ இதில் வாங்கி வந்தா எப்படி குடிக்கிறானே அந்த போயிட்டு வர்றதுக்கு மூச்சு வாங்குது. ப்ரெஷர் டேப்லெட் போட்டி. ஒரு ரன். ஆஹா, சரியான பேட்டில் இது. அண்ணன் விசஸ் தம்பி. அன்னைக்கு பேசும்போது நீ நடக்க நினைக்கிறேன். அண்ணன் ஃபுல்லா யோசிக்கிறாப்புல என்ன பண்ணலான்ட்டு. ஆஹா, சென்சிபிளா ஆட்டு போயிட்டாப்புல 1000. Some running between the wickets. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு சதீஷ் from GFCC Prime CC, இப்போ ஸ்ரீலங்கா CC. இன்னும் 3 பால் இருக்கு. பேட்டில் இன்னும் இருக்கு. ஆஹா, சூப்பரா போட்டிருக்காருப்பா. அண்ணாட்டா
ஆஹா ஆஹா, what a try, what a feeling from சதீஷ். இன்னும் ஒரு 4 ஸ்டிக்கு பின்னாடி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா போட்டுட்டு இருக்கோம். பயங்கரமான பேட்டில் இது. இந்த பேட்டில் முடிஞ்சவனே கிளம்பிட வேண்டியதான். ஒரு ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்சிலே ஒரு சேஞ்ச். ஆஹா ஆஹா, 1000 பண்ண வேண்டிய வேலையை ஜித்து பண்ணிட்டான். 6, அதுவும் ரிவர்ஸ் முறையில் 6. இந்த பால் கம்பேக் கொடுப்பாரா சதீஷ்? ரிவெஞ்ச் எடுப்பாரா? இந்த பால் 6 போயிருக்கு. அடுத்த பால் ரிவெஞ்ச் இருக்கா இல்லையா? அது நீங்க தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுவும் ரிவர்ஸ்க்கான ட்ரை, பட் ஆனா இல்ல டாட் பால். ஓவர். இதற்கிடையே ஓவர். ஆஃப்டர் 1 over ஸ்கோர் 10. அவங்களும் அதே 10 ரன்ல தான் இருந்தாங்க, இவங்களும் அதே 10 ரன்ல தான் இருந்தாங்க. என்ன ஒரு மைனஸ்னா அவங்க ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க, இவங்க ஒரு விக்கெட் கூட விடல. நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் தான் தெளிவா, நான்வெஜ் தான், அவங்களாம் நான்வெஜ் தான். நான்வெஜ் ஜூஸ் அப்பப்போ இது வாட்டர் மிலான் ஜூஸ் கேட்பாங்க. பாய் இருந்தால் தான் கரெக்டாக கேட்பாரு டைமுக்கு. கேமராமேனுக்கு 2 கொடுங்க. மச்சான் நீ ஆனா சிறனால்ரா, மச்சான் சிறனால்ரா நீ. இருக்கின்ற கட்சியிலே, இருக்கின்ற மேடையிலே மாறும் தன்னம்பிக்கை உள்ள ஒரே மனிதர் கோகுல். அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஹிமாலயன்ஸ் 6. கோலாவை 6ஓட வெல்கம் பண்ணிருக்காரு. 1000. இது ஒரு மிஸ்ஃபீல்ட், சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட், பவுண்டரி. அடுத்த 2 பால் போட்ட 2 பாலுமே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 1000. என்னதான் பண்ணாலும் 1000 அண்ணன் அடிக்க முடியாது. 1000 அண்ணங்க தொட்டுப்பார். ஹெல்மெட் போட்டு பேட்டிங் ஆடுவான். ப்ரோ. நல்ல ஒரு ஸ்லோயரு, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு மிஸ்டர் ஜேக்கப் நியூ. இந்த 3 பாலோட விநாயக அண்ணன் கிட்ட பொறுப்பு படிச்சுட்டு கிளம்பலான்னு நான் வாங்கினேன். ஃபுல்லா டேட்ஸ் இறக்கிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா இல்ல, டாட் பால். இதுவும் டாட் பால். நல்ல ஒரு கம்பேக் ஸ்ரீலங்கா டீம் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த 2 பால் டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்க 2 பால் என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம்.
இதுவும் ஒரு ஸ்லோயர், இதுவும் டாட் பாலா இல்ல, ஒரு ரன் தான், ஒரே ரன் தான். ஏற்கனவே அனல் தானே பறக்குறாங்க. அனல் பறக்கான்னு போட்டு எந்த மேட்ச் வேற உள்ள வெறியேற்றி விட்டுறாரு சரணா. பால் இருக்கு, பாலுக்கு அப்புறம் தான் எத்தனை பவர் பிளேயோட லாஸ்ட் பாலை எப்படி ஒரு ரன்னோட முடிச்சிருக்காங்க நியூசிலாந்து. ஆஃப்டர் 2 overs ஸ்கோர் 22. லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ் இல்லை. இதோட அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்த மேட்ச் பா, உங்க கூட தான் மேட்ச்சு. வந்து பேசிக்கிற அஜித்தே. இங்க பாரு புளிப்போட போய் இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த மிஸ்டர் நவீன் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெதர்லாண்ட்ஸ் டீம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்த போட்டி நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் அனல் பறக்கும் சிறப்பு, வரலாற்று சிறப்பு வாய்ந்த போட்டி. ஏனென்றால் இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க போட்டி நடைபெற உள்ளது. யார் எங்க போனாலும் சாப்பாடுலாம் முக்கியம் உங்களுக்கு. அடுத்த போட்டி அனல் பறக்கும் போட்டி பார்த்தே ஆகணும். இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து. இரண்டு ஓவர்கள் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை. போலர் நேம் சரத் பந்து வீச எதிர்கொள்ள தயாராகிறார். அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர் ஜித்து. சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? இல்லை, ஒன் பவுன்ஸ், தடுக்கவே முடியாது. சிறப்பான ஒரு ரிவர்ஸ் ஷாட், சான்சல் எக்ஸ்ட்ராடினரி ஒரு திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜித்து ஃப்ரம் நியூசிலாந்து. KNPL சீசன் 2 உங்களை வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விதைகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். சரத்து, ஜித்து. மீண்டும் ஒரு அற்புதமான 6. தொடர்ந்து ரிவர்ஸ் ஷாட் தான். நீங்க எப்படி போட்டாலும் ரிவர்ஸ் ஷாட் தான். என்னை கண்ட்ரோலோ பண்ண முடியுன்ற மாதிரி சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப பலம் வாய்ந்த நியூசிலாந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விக்கெட்டே கொடுக்கல. தேர்ட் ஓவர் இன் ப்ரோக்ரஸ். பேர் தெரிஞ்சு 30 ரன்னுக்கு மேலே வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அகைன் சரத்து, ஜித்து. மீண்டும் ரிவர்ஸ் ஷாட், டாட் பால், நைஸ் கம்பேக். சரத் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாடு, எளிதான ஒன்று. ரன்னர் வாய்ப்பு உள்ளதா? இல்லை, கொஞ்சம் தான் மிஸ்ஸு. கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு சரத். அடுத்து சரத் 2000 யுவராஜ். இந்த போட்டி வெயில் என்று பாராமல் ஆங்காங்கே ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து KNPL சீசன் 2 சார்பாக தெரிவித்துக் கொள்ளும். வெல் பிளேட், வெல் பால், நல்ல பால், நல்ல பிளேடு, ஈஸி சிங்கிள். மேலும் அணியின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வெற்றிக்கனியை ருசிக்க 69 to win. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வச்சு சிறப்பான தடுப்பாடும். ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை. ஒரு மின்னல் வேக ஓட்டம், லைட்டிங் ஸ்பீட். ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35.
wicket entry after third over 35 for no loss. 18 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்துள்ளார்கள் நியூசிலாந்து அணியில் இருக்கும் வீரர். முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளார்கள். இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து அணியினர் வெற்றி பெற்றுள்ளார். மூன்றாவது போட்டியில் நெதர்லாந்து அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். இது நான்காவது போட்டி. ஏறக்குறைய இரண்டு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆட்டத்தின் போக்கையை மாற்றக்கூடிய இரண்டு அணி வீரர்களும் திறமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டி அடுத்த போட்டி இந்தியா vs நெதர்லாந்து. ஜேக்கப் டு ஜித்து. ஷாட் கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச் வாய்ப்பு நழுவிடப்பட்டுள்ளது. சதீஷ் ஒரு நல்ல ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் விக்கெட் வாய்ப்பு, நல்ல போலிங். ஜேக்கப் சிறப்பான பந்து வச்சு அடுத்து ஜேக்கப் டு யுவராஜ். மீண்டும் ஒரு சான்ஸே இல்லப்பா. வேற லெவல் பவுலிங், வேற லெவல் ஷாட், சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி ஒரு மான்ஸ்டர் ஹிட்டு, சான்ஸே இல்லை. சரியான ஒரு இமாலய சிக்ஸரை அடித்துள்ளார். 1000 போற போக்கு பார்த்தா சீக்கிரம் முடிச்சுவாங்க பொழுது. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. சிறப்பான பந்து வச்சு செம கம்பேக். நைஸ், லவ்லி, such a beautiful dot ball from Jacob, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்கள். வெற்றிக்கணி ருசிக்க நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா அணியினருக்கிடையே போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேக்கப் டு யுவராஜ். மீண்டும் ஒரு டாட் பால். நடுவர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. தயவுசெய்து வீண் விவாதங்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். such a beautiful delivery from Jacob, ஸ்ரீலங்கா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. சென்சிபிள் பேட்டிங் ஃப்ரம் யுவராஜ், நியூசிலாந்து. இந்த போட்டியை வெயிலும் என்று பாராமல் சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று, ஈஸி சிங்கிள். ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 44. விக்கெட் இழப்பின்றி after 4 overs 44 for no loss. KNPL சீசன் 2 உங்களை வருக 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 என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றது. இந்த போட்டிக்கு எல்லா விதங்களையும் உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த போட்டி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அண்ணல் பறக்கும் போட்டி இந்தியா vs நெதர்லாந்து.
மணி 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 அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா இந்த எண்ணில் அடி இல்லை அங்கே ஆடினா ரிவர்ஸ் ஆடு. காற்று எங்கே இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. இந்த போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் KNPL சீசன் 2 நண்பர்களுக்கும் குறிப்பாக மிஸ்டர் முன்னா, மிஸ்டர் கோபால், மிஸ்டர் கார்த்திக் மற்றும் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான ஒரு போட்டி கண்டக்ட் செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் KNPL சீசன் 2 2026 குழுவினருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சதீஷ் பந்து வீச எதிர்கொள்ள தயாராகிறார். ஜித்து லாஸ்ட் 24 balls 25 to win. இன்னும் சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. சென்சிபிள் பேட்டிங் ஃப்ரம் நியூசிலாந்து. வேணாம் எனக்கு எதுவுமே நான் சாப்பிடக்கூடாது. எனக்கு போதும், சாப்பாடு செட் ஆகாது. அது போதும் எனக்கு. நீ தாங்கிடுவேன். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. ஈஸி சிங்கிள். நல்ல ஷாட். கேட்ச் ஆகுமா? இல்லை. எளிதான 2 ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? இல்லை. நல்ல பால், நல்ல ஷாட். கேட்ச் ஆகுமா? 1 2 3 4. நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கேப்பு, நல்ல ஒரு இடைவெளி, நல்ல ஒரு அற்புதமான பவுண்டரி அடித்துள்ளார். நீங்கள் யார் எப்படி ஓடினாலும் அந்த பால் பிடிக்கவே முடியுன்ற மாதிரி அடிச்சுக்கிறாரு ஜித்து. சிறப்பான பேட்டிங். இதுவரை 50 ரன்களுக்கு மேல் என்று அடித்துள்ளார்கள் நினைக்கிறேன். 50 ரன்னில் நோ லாஸ் ஆனது இது. இந்த ஒரு டீம் மட்டும் தான் 50 ரன்னுக்கு நோ லாஸ். சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 52. விக்கெட் இழப்பின்றி ஆஃப்டர் 5 overs 52 ஃபார் நோ லாஸ். 18 பந்துகளில் 17 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நியூசிலாந்து. ஏற்கனவே ஒரு லீக் இதில் நடந்திருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியான்னு நினைக்கிறேன். அது நோ லாஸ் வச்சாங்க. மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்கப்பா. இந்த போட்டிக்கு நடுவிலாக மிஸ்டர் அர்ஜுன், மிஸ்டர் பார்த்திபன் அவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, ஓகே. அடுத்த மேட்ச்லேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு, வீரர்களின் கவனத்திற்கே ஒரு முக்கிய அறிவிப்பு. அடுத்த மேட்ச்லேருந்து 35 நிமிஷத்துக்கும் 35 மினிட்ஸை கண்டிப்பாக முடிச்சே ஆன மேட்ச்சு. நேரமின்மை காரணத்தினால் 35 நிமிடம் மட்டுமே. அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படி எதனா 35 நிமிஷம் மேலே போச்சுன்னா அந்த ரூல்ஸ்லாம் இப்போ ஆர்கனைசர் சொல்லுவார். ஒரு பேர் உள்ள இருக்கணும், 5 பிளேயர் கம்பல்சரி உள்ள வச்சிடணும். சரத்து யுவராஜ்.
ஷாட் கேட்ச் ஆகுமா? எஸ், இத்துடன் முதல் விக்கெட்டை இழக்கிறார்கள் நியூசிலாந்து அணிக்கு வீரர் யுவராஜ். சற்று ஏமாற்றத்தும் தரமாற்றத்தும் வெளியேறுகிறார். யுவராஜ் எடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் கண்ணன், அதிரடி ஆட்டக்காரர். அது காதல் மன்னன், இளம் பெண்களின் கவர்ச்சி நாயகன், புல்லட் பாண்டி, காதல் மன்னன் அல்டிமேட் அஜித் குமார் என்கின்ற மிஸ்டர் கண்ணன் அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார். காதல் மன்னன் கண்ணன், காதல் மன்னன் இப்போது களத்தில் உள்ளார். அவரு களத்தில் உள்ளாரு. வீரர்கள்லாம் கலக்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்தி முடியுப்பா. சொல்லி சிறப்பான ஒரு அற்புதமான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. கிட்ட சேர்க்காது, நல்லா ஒரு அடி கூடுவோம், வர கிட்டே வராது. அது மாதிரி இது நல்லா தான் பறக்குது. வீடு ஏறேன் பழிச்சிருந்தேன், அப்புறம் உள்ள வந்துடும் காற்று முடிஞ்சோன்னே. நல்லா பொறுத்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. ஈஸி சிங்கிள் ஃப்ரம் நியூசிலாந்து. அம்பையர் இது லெக் பையா? பேட்டா? ஓகே பேட்டா. நீ பாரு விட எங்க நான் ஓரமா வந்து உட்கார்றேன், சொன்னா உட்கார போறேன். ஓகேவா? தெரியுதா? சிறப்பான பந்து வச்சு டாட் பால். சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான பந்து வீச்சை திறந்து கொண்டிருக்கிறார் சரத். சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. சதீஷ் சிறந்த முறையில் ஃபீல்டு செய்து கொண்டிருக்கிறார். ஓவர். இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 56. கடைசி 12 பந்துகளில் 13 ரன்கள் அடித்தால் வெற்றி. லாஸ்ட் 12 balls 13 to win. மேட்சை கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துப்பா தயவுசெய்து ப்ளீஸ். நம்ம அப்புறம் பேசிக்கலாம், மேட்ச் முடிஞ்சோடனே பேசிக்கலாம். டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி டைம் இல்லை, எல்லா மேட்சும் இன்னைக்கே முடிக்கணும். 12 பந்துகளில் 13 ரன்கள். லாஸ்ட் 12 balls 13 to win. அடுத்த போட்டி இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து. டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள் இந்திய அணியினர். இதனை அடுத்து இந்த போட்டி முடிந்தவுடன் தனது துவக்க ஆட்டக்காரர்கள் விரைவாக களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு நெதர்லாந்து அணியை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நியூ பவுலர் மிஸ்டர் ஹரிஷ் வந்திருக்கார், எதிர்கொள்ள தயாராகிறார் ஜித்து. ஹரிஷ் டு ஜித்து.
நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஹரிஷ். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று, டாட் பாடியில் கப்பு செம்மையாக இது, சிறப்பான கப்பு, சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி. ஹரிஷ் டு கண்ணா, காதல் மன்னன். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான ஃபீல்டிங். 3 பால் செமையாக போட்டிருக்கா, 3 பால் சான்ஸோ இல்லை, வேற லெவல். 3 பால் 2 ரன் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஹிட்டுக்கு அடிச்சே ஆகணும் வின் பண்ணணும்னா. சான்ஸ் இல்லைப்பா, வேற லெவல் ஷாட் அகைன்ஸ்ட் த விண்டில் ஒரு அக்ராஸ், சரியான அக்ராஸ், ஹியூஜ் 6. நீங்கள் பேசினே இருங்க. ஏழு ஓவர் 66 ரன், 2 ரன்கள் மட்டும். 2 ரன் 2 ரன் 2 ரன், 6 பால் 2 ரன். ரெண்டு அடிக்கணும்ண்ணா. ஆமாண்டா, 66 ஸ்கோரு. 6 பாலுக்கு 3 ரன். 3 ரன், 6 பாலுக்கு 3 ரன். போட்டியை விரைவாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா டைம் இல்லை பாட்டு, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய மேட்ச் நடத்துகிறோம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்களா? உங்களோட கோஆப்ரேட், உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தயவு செய்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க, ஆடுங்க. ரமேஷ் மேட்ச் முடிஞ்சிச்சு. வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணியினருக்கு வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கோஸ் டு
சொல்லி முடிவு பண்ணுங்க, அவள் தான். ஜித்தை கூப்பிடலாம், நான் தான் நல்லா ஆட்டிருக்கான். ஜித்து போட்டது ரமேஷ், இந்த இவன் விஜய். அவனுக்கு மனதில் சொல்லிடலாமா அவனுக்கு? இப்போவா ரமேஷ், ரமேஷ் ராஜ் 4, ஜித்து 4. நெதர்லாந்து ஓப்பனிங் போகும்பா சீக்கிரம். லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஜித்து. அவன் தானே